ஜெயகுரு தத்தா. நான் வந்து இன்னைக்கு சிந்தி கறி பண்ணலான்னு இருக்கேன். சிந்தி கறின்னுட்டு இதுவும் வராச்சாதான். இதுக்கு வந்து சாமான்லாம் இங்கே வச்சுருக்கேன். இதில் வந்து ஜீரகம், இது பெருங்காயம், மெந்தியம், கொஞ்சம் கடலை மாவு, கொஞ்சமாக தான். நாங்கள் 2 பேர் பண்ணுறதுனால இதில் வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி, இதுக்கு வந்து வேண்டிய கரிகாய். இது வந்து இந்த பட்டாணியை வேக வச்சு வச்சுருக்கேன். இது வந்து வெண்டைக்காயை நறுக்கி வச்சுருக்கேன். இதில் வந்து உருளைக்கிழங்கும் பட்டாணி வச்சுருக்கேன். இதுதான் கரிகாய். அதுக்கு ஜாஸ்தி கரிகாயெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் என்ன பண்ணணும்னாக்கா இதெல்லாத்தையும் தாளித்து போட்டு இப்போ நான் உங்களுக்கு அதை பண்ணி காட்டுறேன். என்னன்னாக்கா இது வந்து இந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸ். இது எண்ணெயை ஊற்றி இந்த எண்ணெயை ஊற்றிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னாக்கா இந்த ஜீரகத்தை போடணும். எண்ணெய் காயட்டும், ஜீரகத்தை போடணும். இது வந்து வெந்தயம், இது வந்து இந்த சாமான் வந்து இந்த சிந்திக்கறிக்கு கருவேப்பிலை தூசணி இதை வந்து இதை போட்டுட்டு இந்த இது மெந்தியத்தை கொஞ்சம் வர பார்த்து கொஞ்சம் வரணும். கொஞ்சம் வர பார்த்து இதை வந்து ஜீரகத்தை போட்டு அது வெடிச்ச உடனே வெடிச்சு விட்டு ஜீரகம் வெடிச்சு விட்டு வெந்தயம் கொஞ்சம் வரணும். இப்போ என்ன பண்ணணும்னாக்கா இந்த பச்சை மிளகா, இந்த இது கடலை மாவு, இந்த கடலை மாவு போட்டு நல்லா வறுக்கணும். கடலை மாவு வந்து நல்லா சவத்தார் வரணும் வறுக்க. இதை வந்து போந்த வெண்டைக்காய்க்கு இதை வந்து இந்த கொட்டுவாங்க. இதுவும் இதுவும் இருக்குது கடலை வளர்த்து இதெல்லாம் வரணும். வந்து நல்ல வாசனை வர நல்ல வாசனையாக வரும். வாசனை வர வறுக்கணும். அந்த கடலை மாவு நல்லா செவக்க வச்சா தான் நல்லா இருக்கும். ஏன்னாக்கா அது நல்லா குழம்பு போயிடும். இது வந்து நல்லா சிகப்பாக வரணும். கமன்னு மைசூர் வாசனை வரும். அவ்வளோ இந்த கடலை மாவு அந்த இது எண்ணெயில் பறந்துட்டாக்கா இன்னும் வரணும். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வரணும். அவ்வளோ வரணும்னா கொஞ்சம் தாராளமாக தான் எண்ணெய் ஊற்றணும். ஏன்னாக்கா மட்டும் எண்ணெய் ஊற்றினாக்கா அந்த கடலை மாவு அதனால் அப்போ உங்களுக்கு வேணுன்ற மாதிரி கடலை மாவு போட்டுக்கணும். இப்போ நாங்கள் 2 பேர் இருக்குன்றதுனால நான் மட்டா போட்டிருக்கேன். இல்லைன்னாக்கா உங்களுக்கு வேணுன்ற பிரகாரத்துக்கு 1 கரண்டி மாவு கூட போட்டு பண்ணலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து இது வரல கொஞ்சம் ஷேப்பாக வந்துருப்போம். அது வந்து இப்போ வந்து இந்த கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் போடணும். எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பட்டாணியும்
இதையும் போட்டுக்கணும். இதையும் போட்டு இப்போ வந்து இந்த டொமேட்டோ கன்று வச்சுருக்கேன். கொஞ்சம் டொமேட்டோவை போட்டுட்டு இந்த டொமேட்டோ கண்ணுங்க இது பண்ணி ஊற்றிக்கணும். 2 கன்று டொமேட்டோவை போட டொமேட்டோ வந்து நான் போட்டு தண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து புளி வச்சிடணும். புளி 2 கரண்டி புளி புளி இல்லைன்னாக்கா மஞ்சள் அதையிடும் உப்பு போடணும். இப்போ தான் இதில் என்னன்னாக்க இப்போ வந்து ஜலம் நிறைய ஊற்றணும். அதாவது நிறைய ஜலம் ஊற்றினா தான் அது வந்து எண்ணெய் வேணும். ஒரு கடலை மாவு போட்டேன்னா 5 கடலை மாவு 5 வந்து ஜலம் ஊற்றணும். இல்லைன்னாக்கா அது எல்லாம் வேகத்துக்குள்ளே கல்லாட்டம் இருக்கும். அது மாதிரி ஆகக்கூடாது. இப்போ இந்த கொத்தமல்லியை போட்டுட்டு இப்போ இது வந்து பார்த்துக்கோங்க. இது இன்னும் வேகத்துக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்றத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இதை வந்து பண்ணியாச்சு. இதை பண்ணிவிட்டு இதில் தண்ணி ஊற்றிட்டேன்.